மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்க விரும்புகிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் பதவியேற்கிற போது ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் படைப்போம் என்ற உறுதி எடுத்துள்ளீர்கள். அதேபோல வெளிப்படையான ஒரு நிர்வாகம் நடத்துவோம் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் ஏறத்தாழ 2023ஆம் ஆண்டிலே இருந்து மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலே மாபெரும் மோசடி நடைபெறுகிறது. எனவே இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலே ஒரு மறு ஆய்வு செய்ய வேண்டும். 30/6/2026 முடிவடைகிறது. 1/7/2026 தொடங்குகிற அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை ஒரு நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். ஏற்கனவே 2008ஆம் ஆண்டிலே இருந்து 2026ஆம் ஆண்டு வரை இதிலே மாபெரும் மோசடி நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது. ஒரு டெண்டர் முறை என்று சொன்னால் அது ஒரு வெளிப்படையான நிர்வாகமாக இருக்க வேண்டும். எனவே இந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி என்பது ஒரு நபருக்கு கூட மருத்துவ செலவை ஈடுகட்டுவதாக தெரியவில்லை. எனவே இது ஒரு மோசடி திட்டம். இது 5 லட்சமாக இருந்ததை இன்றைய தினம் 7.5 லட்சமாக உயர்த்தியிருக்கிறோம் என்று ஒரு கண்துடைப்பு வேலை தான் நடக்கிறதே தவிர எந்த ஒரு மருத்துவ சிகிச்சை நிதியும் கொடுத்ததாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட எந்த மருத்துவமனையும், எது தமிழ்நாட்டில் மிக உயரிய மருத்துவமனை என்று கருதுகிறோமோ அந்த மருத்துவமனைகள் எல்லாம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்து சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே இது அரசு ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமான ஒரு முடிவாக தெரிகிறது. ஏற்கனவே 350 ரூபாய் இருந்ததை 497 ரூபாயாக உயர்த்தி மாதந்தோறும் பிரீமியம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிற போது அதிலே கூட ஒரு மிகப்பெரிய நிவாரணம் கிடைத்ததாகவோ தெரியவில்லை. மோசடி தான் நடந்திருக்கிறது. அதை மேலும் 644 என்று உயர்த்தி இருப்பது அது வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல இருக்கிறது. நீங்கள் இந்த அரசாங்கம் பொதுவாக ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய கொதிப்படைந்து போயிருக்கிறார்கள். அதற்கு இந்த அரசாங்கம் இந்த உத்தரவு வெளியிட்டதற்கு ஒரு நஞ்சை கொடுத்து கூட இந்த ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்களையும் ஆசிரியர்களையும் கொன்றிருக்கலாம் என்ற அளவிற்கு தான் இது தெரிகிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஊழலற்ற ஒரு நிர்வாகம் கண்டிப்பாக நடத்துவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இது எந்த அடிப்படையில் உங்களிடம் கையொப்பம் பெற்றது என்று தெரியவில்லை. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் மிகப்பெரிய இடத்திலே லஞ்சம் கொடுத்துத்தான் இந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி பெற்றதாக சொல்கிறார்கள். நாங்கள் இதை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 என்ற அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கேட்டதற்கு இது ஒரு கமர்ஷியல் கான்ஃபிடன்ஸ், இது ஒரு வணிக ரகசியம் என்று சொல்லுகிறார்கள். அது அப்படியானால் இது ஒரு வணிகமா? அப்படியானால் அரசாங்கமும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்ந்து இது வியாபாரம் செய்கிறார்களா? இந்த வியாபாரத்தில் யாருக்கு பங்கு போகிறது? எனவே ஒரு வெளிப்படையான முடிவுகள் அறிவிக்க வேண்டும். உடனடியாக இந்த திட்டத்தை நீக்கிவிட்டு அரசு மருத்துவமனைகளில் மேம்படுத்தி அரசு அலுவலர்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போது கூட தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவில் கிராம உதவியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள் போன்ற இந்த கீழ்நிலை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல 1 ரூபாய் கூட செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இது தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் என்று இருக்கிறது. எனவே மத்திய அரசு பிரதமர் காப்பீட்டு திட்டம் ஒன்று என்று இருக்கிறது. அது 70 வயது ஆனவர்களுக்கு 1 ரூபாய் கூட செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்று இருக்கிறது. எனவே ஒன்று, இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலிருந்து ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் ஆசிரியர்களை உடனடியாக விடுவீங்கள். எங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே தான் இதை தேர்வு செய்கிற உரிமை வர வேண்டும், உரிமை தர வேண்டும். இல்லையேல் ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு தயாராகிற அளவிற்கு தான் நிலைமை செல்கிறது என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் என்று மக்கள் மத்தியிலே பெயர் எடுத்திருக்கிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்துவோம் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதே போல ஓய்வு பெற்ற நாங்களும் நீங்கள் 2 அரசாங்கத்திற்கும் ஒரு வேறுபட்ட அரசாங்கமாக, ஒரு மாறுபட்ட அரசாங்கமாக இந்த அரசாங்கம் ஒரு மாற்றம், ஏமாற்றம் இல்லாமல் ஒரு மாற்றம் தரும் என்ற நிலையில் நாங்கள் மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். எனவே உடனடியாக இந்த திட்டத்திலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும். எங்களிடம் வசூல் செய்கிற தொகை 644 அல்ல, 1000 ரூபாய் கூட நீங்கள் வசூல் செய்யலாம். ஆனால் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்துங்கள். தனியார் மருத்துவமனைகளிலே இதை கொடுத்து எந்த விதமான 1 ரூபாய் கூட எந்த ஒரு அரசு அலுவலரும் ஆசிரியர்களும் மருத்துவ உதவி பெற்றதாக எனக்கு தெரியவில்லை. எனவே
நான் பணிவோடு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். வருவாய்த்துறை மாண்புமிகு நிதித்துறை செயலாளர், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் போன்றவர்கள் எல்லாம் நான் பார்த்தவரை என்னுடைய 25 ஆண்டு கால சங்க அனுபவத்தில் நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் என்று பெயர் எடுத்தவர்கள். எனவே அமைச்சர்களை பொறுத்தவரை எனக்கு தெரியாது, ஆனால் முதல்வரை பொறுத்தவரை நல்ல நிர்வாகம் தருவீர்கள் என்று கருதியிருக்கிறோம், நம்புகிறோம். எனவே உடனடியாக இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இருந்து ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு முதல்வரிடம் பணிவோடு ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறோம். விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இவன் இரா போசு, விஏஓ சங்க நிறுவனர், தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சங்கம்.